வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். MSC மெசினா கப்பலில் ஏற்பட்ட தீயினால் இலங்கை கடற்பரப்புக்கு பாதிப்பு இல்லை. அடுத்த மாதம் முதல் அனைத்து மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளலாம். நாட்டில் கொரோனா தொற்றினால் இதுவரை சுமார் 100 கர்ப்பிணி பெண்கள், 50 பாலூட்டும் தாய்மார்கள் பாதிப்பு. டெல்டா திரிபு குறித்து மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும். பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர். ஜார்ஜ் பிளாய்டின் கொலை வழக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய 159 பேரின் கதி என்ன? மும்பையில் தடுப்பூசி என்று 2000 பேருக்கு தண்ணீரை செலுத்தி ஏமாற்றியவர்கள். யூரோ கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் நாக் அவுட் சுற்றுக்கு தெரிவான அணிகளின் விவரம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். MSC மெசினா கப்பலில் ஏற்பட்ட தீயினால் இலங்கை கடற்பரப்புக்கு பாதிப்பு இல்லை. நேற்றைய தினம் கிரிகந்தை மகா ராவணன் கலங்கரை விளக்கத்திலிருந்து கிழக்கு திசையில் 480 கடல் மைல்களுக்கு அப்பால் MSC மெசினா என்ற கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இந்த தீப்பரவல் காரணமாக இலங்கையின் கடற்பரப்புக்கு பாதிப்புகள் ஏற்படாதென்று சமுத்திர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி தர்ஷினி லகந்தபுர தெரிவித்துள்ளார். இயந்திராறை பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்ட இந்த கப்பல் லைபீரிய நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பல் சர்வதேச கடல் எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் தீப்பற்றியுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்திருந்தனர். கடந்த 4 தினங்களுக்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த இக்கப்பலில் இவ்வாறான அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதென்றும் தற்போது இந்த கப்பலில் ஏற்பட்ட தீயினை கப்பலில் உள்ள பணியாளர்களால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு சிங்கப்பூர் நோக்கிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த மாதம் முதல் அனைத்து மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த மாதம் முதல் அனைத்து வைத்தியசாலைகளிலும் கோவிட் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் தடுப்பூசி வழங்குவதற்கு தனியாக ஒரு பிரிவு நிறுவப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளடங்கும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றினால் இதுவரை சுமார் 100 கர்ப்பிணி பெண்கள், 50 பாலூட்டும் தாய்மார்கள் பாதிப்பு. நாட்டில் கொரோனா ஆரம்பித்த காலம் ஏற்பட்ட 3வது அலையின் காரணமாகவே அதிகமான கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் சுமார் 100 கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 50 பாலூட்டும் தாய்மார்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக குடும்ப சுகாதார சேவைகள் பணியகத்தின் இயக்குநர் டாக்டர் சித்ரமால் டி சில்வா தெரிவித்துள்ளார். இதுவரை கொரோனா தொற்று நோயால் 11 தாய்மார்கள் உயிரிழந்து விட்டதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு காய்ச்சல் மற்றும் ஏனைய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். டெல்டா திரிபு குறித்து மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும். பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர். நாட்டில் அண்மையில் அடையாளம் காணப்பட்ட டெல்டா திரிபு குறித்து கவனீனத்துடன் செயல்பட்டால் அதன் தாக்கம் நாடு முழுவதும் பரவும் அபாயம் ஏற்படும் எனவும் சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமனந்த் ஹேரத் தெரிவித்தார். இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீண்ட நாள் பரிசோதனைகளின் பின்னரே வைரஸ் திரிபுகளை வெவ்வேறாக அடையாளம் காண முடியும். இதனால் தான் இந்தியாவில் முதல் முறையாக திரிபு மாற்றம் பெற்ற டெல்டா வகை வைரஸ் கண்டுபிடிக்கப்படும். சில மாதங்களின் பின்னரே பரவல் நிலை அதிகரிக்க தொடங்கியது. எனவே பரவுவதற்கு இடமளித்தால் மாத்திரமே வைரஸ் பரவும் வேகம் தீவிரமடையும் மற்றும் சுகாதார விதிமுறைகளை உரிய முறையில் கடைபிடித்து மக்கள் பூரண ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி பெறும் வீதம் குறைவாகவே காணப்படுகின்றது. எனவே வார இறுதி நாட்களில் வயதானவர்களை தடுப்பூசி வழங்கும் மத்திய நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கு வீட்டில் உள்ள மற்றவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை முன்வைத்தார். மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள இலுப்பக்கடவை பகுதியில் காடுகள் அழிக்கப்பட்டு காணிகள் அபகரிப்பு, மக்கள் விசனம்.
மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பரங்கிக்கம பகுதியை ஆண்டிய பிரதேச பகுதியில் சட்டவிரோதமாக காடுகள் அளிக்கப்படுவதாகவும் பல ஏக்கர் காணிகள் தனி நபர்களாலும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களாலும் அபகரிக்கப்படுவதாகவும் பரங்கி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். யுத்தம் காரணமாக பலமுறை இடப்பெயர்வுகளை சந்தித்த தங்களுக்கு அரசாங்கத்தினால் விவசாயம் செய்வதற்கென 2 ஏக்கர் விவசாய காணிகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு அதற்கு தாங்கள் விண்ணப்பித்ததாகவும் தங்கள் பெயர்களுக்கு அனுமதி வழங்காமல் தங்கள் பிள்ளைகளின் பெயர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் ஆனால் பிள்ளைகள் வயல் செய்யவோ தோட்டம் செய்யவோ இதுவரை காணி வழங்கப்படவில்லை எனவும் பரங்கி கிராமத்தை சேர்ந்த மக்கள் விஷனம் தெரிவிக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க வயல் செய்ய காணி வழங்காவிட்டாலும் வாழ்வதற்கே தற்போது காணி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பரங்கிக்கம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்கள் சொந்த பகுதியில் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு எமது பகுதிக்கு அருகிலுள்ள காணிகளை வழங்குவதாகவும் இதனால் எங்கள் பிள்ளைகள் திருமணம் செய்து பேரப்பிள்ளைகள் இருந்தும் அவர்களுக்கு ஒரு காணியை பெற முடியாத நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் இலுப்பக்கடவை மற்றும் கள்ளியடி பகுதியில் சட்டவிரோதமாக பல ஏக்கர் காணிகள் அடாத்தாக பிடிக்கப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டு வருவதாகவும் ஆதாரங்களுடன் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எனவே விரைவில் உரிய அதிகாரிகள் நிறுவனங்கள் தலையிட்டு காணி தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த காடழிப்பு மற்றும் காணி அபகரிப்பு தொடர்பாக மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் எஸ் கேதீஸ்வரனிடம் வினவிய போது குறித்த காடுகள் அழிக்கப்படும் விடயம் தொடர்பாக வனவள திணைக்களமே கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தாங்கள் காணிகளுக்கோ காடழிப்புகளுக்கோ எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்பதோடு காடுகள் அழிக்கப்படும் இடங்களில் நபர்களை எச்சரித்துள்ளதுடன் எச்சரிக்கை பதாதைகளை காடுகள் அழிக்கப்படும் இடங்களில் பிரதேச செயலகம் காட்சிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் கண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. கொரோனா தொற்றினால் கண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. கொரோனா தொற்றினால் கண்டி பேராதனை பகுதியின் முருதலாவ என்ற பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியான சம்பவம் பதிவாகியுள்ளது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட குடும்பத்தில் 72 வயதான தந்தை, 70 வயதான தாய், 38 வயதான மகன் ஆகிய மூவரே இவ்வாறு உயிரிழந்தனர். தொற்றின் காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறலினால் இவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே குடும்பத்தில் மேலும் மூவர் தொற்றினால் பாதிக்கப்பட்டு பெனிதனிய சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய 159 பேரின் கதி என்ன? நேற்று முன்தினம் நள்ளிரவில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் மியாமி நகரின் சர்ச்சைட் என்ற இடத்தில் இழந்து விழுந்த 12 மாடி கட்டிடத்தில் இருந்து இதுவரை 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த கட்டிட இடிபாடுகளுக்கு மேலும் 159 பேர் சிக்கியிருக்கலாம் என்று அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அனைவரும் உயிரிழந்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 40 வருடங்கள் பழமையான இந்த கட்டிடம் இடிந்து விழுந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் அதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவில் 14 வயது சிறுவர்கள் படை தாக்குதல், 130 அப்பாவி பொதுமக்கள் பலி. மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஒன்றில் 130 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை மேற்கொள்ள அல்-கைதா மற்றும் IS அமைப்புகள் 14 வயதுடைய சிறுவர்கள் கொண்ட படையினை உபயோகித்திருப்பது தெரியவந்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மிகவும் வறண்ட பகுதியான நைஜீரியா, நைஜர், செனகல், மாலி, புர்கினா பாசோ, அல்ஜீரியா, சூடான் ஆகிய நாடுகள் உள்ளன. இந்த நாடுகளில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பயங்கரவாதம் மிகவும் அதிகமாகியுள்ளது. இங்கு அல்-கைதா, IS அமைப்புகள் தங்களின் அமைப்புகளை அப்பாவி சிறுவர்களையும் இளைஞர்களையும் கொண்டு இயக்கி வருகின்றது. இதனால் இப்பிரதேசங்களில் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல்களும் அதிகரித்து வருகின்றன. இந்த நாடுகளில் உள்ள பயங்கரவாதத்தினை கட்டுப்படுத்த பிரான் 5000க்கும் அதிகமான ராணுவத்தினை அனுப்பியிருந்தது. இருப்பினும் அந்நாட்டு தலைவர்களுக்கிடையில் மோதல் போக்கு காணப்பட்டமையால் தங்கள் படையினை பிரான்ஸ் வாபஸ் வாங்கிக் கொண்டது. இந்நிலையில் அண்மையில் புர்கினா பாசோவில் ஒரு கிராமத்திற்குள் நுழைந்த ஆயுதமேந்திய படை மேற்கொண்ட கோர தாக்குதலில் 130 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் 14 வயதுடைய சிறுவர்கள் என்றும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் புர்கினா பாசோ அரசும் உறுதிப்படுத்தியுள்ளது. புர்கினா பாசோவில் இருந்து தற்போது வரை 10 லட்சம் பேர் அகதிகளாக வேறு நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர்.
இதனால் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை கொண்டுள்ள நாடுகள் அப்பிரதேசத்தில் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஒழிக்க ஆதரவு வழங்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் கோரிக்கை முன்வைத்தார். மும்பையில் தடுப்பூசி என்று 2000 பேருக்கு தண்ணீரை செலுத்தி ஏமாற்றியவர்கள். இந்தியாவில் பரவி பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்திய கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த அங்குள்ள பல மாநில அரசுகள் தடுப்பூசி ஏற்றும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. தனியார் மருத்துவமனைகள் சார்பிலும் தடுப்பூசி போடும் பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பை குடியிருப்பு பகுதியில் தடுப்பூசி முகாம் என்று கூறி தண்ணீரை ஏற்றி ஏமாற்றிய சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மும்பை குடியிருப்பு பகுதியொன்றில் தடுப்பூசி வழங்க அனுமதி அளிக்கப்பட்டு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள 390 பேரிடம் ஒருவருக்கு இந்திய மதிப்பின்படி ₹1260 அறவிட்டு தண்ணீரை தடுப்பூசியாக ஏற்றியதுடன் மொத்தமாக ₹4,56,000 வசூலித்துள்ளனர். அதன்பின் தடுப்பூசி வழங்கப்பட்டவர்களுக்கு பல தனியார் மருத்துவமனைகளின் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர்கள் அதன்பின் தடுப்பூசி ஏற்றல் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ள தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட போது அதற்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என தனியார் மருத்துவமனைகள் தெரிவித்துள்ளன. இதன்பின் குறித்த சம்பவம் குறித்த போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தனிப்படை அமைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் விசாரணைகளில் ஏற்றப்பட்டது தடுப்பூசி அல்ல தண்ணீர் என்று தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் மும்பையில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து காலி குப்பைகளை பெற்று அவற்றினை கொண்டு மருத்துவ முகாம் என்று கூறி இதுவரை 2000 பேருக்கு அதிகமானோருக்கு தடுப்பூசி என்று தண்ணீரை ஏற்றியுள்ளமை தெரியவந்துள்ளது. பல போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு இவ்வாறான செயலை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான முகாம்களை மேற்கொள்ளாமல் ஒரு சிறந்த வழிகாட்டலுடன் கூடிய நடைமுறைகளை கையாள மகாராஷ்டிரா அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜார்ஜ் பிளாய்டின் கொலை வழக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மே மாதம் கருப்பினத்தைச் சேர்ந்த ஜார்ஜ் பிளாய்ட் என்பவரை போலீஸ் அதிகாரி ஒருவர் தனது காலால் நெறித்து கொலை செய்ய சம்பவம் காணொலியாக வெளிவந்து அமெரிக்கா உட்பட உலக நாடுகளில் நீதிக்காக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அமெரிக்காவில் கொரோனா பதற்றத்தினையும் பொருட்படுத்தாது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதனையடுத்து ஜார்ஜ் பிளாய்டின் கொலையுடன் சம்பந்தப்பட்ட 4 போலீசாரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டனர். இதில் டெரிக் சாவின் என்பவர் கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் பிளாய்டின் களத்தில் முழங்கால் அழுத்திக் கொண்டு கொலை செய்தமை காணொலி மூலம் வெளியானது. இந்த வழக்கினை விசாரித்த 12 நீதிபதிகள் அடங்கிய குழு தீர்ப்பு வழங்கியுள்ளது. அவர்கள் தெரிவிக்கையில் ஜார்ஜ் பிளாய்டின் கொலை அமெரிக்க வரலாற்றில் ஒரு கொடூரமான செயல் என்றும் அமெரிக்காவையே உலுக்கிய இந்த சம்பவத்தின் இறுதி தீர்ப்பாக டெரிக் சாவின் என்ற போலீஸ் அதிகாரியின் குற்றம் தெரிவிக்கப்பட்டு அவருக்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கட்டாரில் பழைய நாணயங்களை வைத்திருப்போருக்கு முக்கிய அறிவித்தல். அண்மையில் கட்டார் மத்திய வங்கியினால் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பழைய நாணயத்தாள்களை செல்லுபடியாகாது என்று அதற்கு முன் அவற்றினை மாற்றிக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எதிர்வரும் 31/12/2021ஆம் தேதி வரை நாணயங்களை மாற்றிக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக கட்டார் வங்கிகள் தெரிவித்துள்ளன. எனவே எதிர்வரும் 31/12/2021ஆம் தேதிக்கு முன் பழைய நாணயத்தாள்களை நேரடியாக சென்று அல்லது பண வைப்பு இயந்திரங்கள் மூலமாகவே மாற்றிக்கொள்ளுமாறு கட்டார் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. கட்டாரில் தற்போது பாவனையில் உள்ள புதிய நாணயத்தாள்கள் கடந்த வருடம் தேசிய தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டன. புதிய நாணயத்தாள்கள் பாவனைக்கு வந்த பின்னர் ஏற்கனவே பாவனையில் இருந்த நாணயத்தாள்கள் அரசாங்கத்தினால் மீள பெறப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 1,00,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆதி மனித இன எச்சங்கள் கண்டுபிடிப்பு. தற்போது வாழ்ந்து வரும் மனித இனம் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்ததாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கும் நிலையில் அதே கால பகுதியில் வாழ்ந்த ஆதி மனித இனம் ஒன்றை இஸ்ரேல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த ஆதி மனித இனம் வாழ்ந்து இதற்கு முன் அறியப்படவில்லை. தற்போது இஸ்ரேலில் ரம்லா நகரத்தின் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்களை கொண்டு ஆதி மனித இனத்தில் இறுதியாக வாழ்ந்த வம்சாவளி இதுவாக இருக்கலாம் என்று கருத்து தெரிவிக்கின்றனர். எச்சங்களில் 1,40,000 ஆண்டுகள் அல்லது 1,20,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனித இனத்தின் மண்டைக்கோட்டின் ஒரு பகுதி மற்றும் தாடையின் ஒரு பகுதி என்பன கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்களுள் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் எல்லையை மீறி வந்தால் குண்டுமலைதான், இங்கிலாந்துக்கு ரஷ்யா எச்சரிக்கை. ரஷ்ய கடற்பரப்பில் இங்கிலாந்து கப்பல்கள் குறுக்கிடுவதாக ரஷ்ய எச்சரிக்கை விடுத்துள்ளமை கருங்கடல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவின் எல்லைகளுக்குள் இங்கிலாந்து படகுகள் அத்துமீறி நுழைவதாக ரஷ்யா தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றது. இது சம்பந்தமாக அண்மையில் கருத்து வெளியிட்டுள்ள ரஷ்யா இதற்கு மேலும் தங்கள் எல்லைக்குள் இங்கிலாந்து கப்பல்கள் அத்துமீறினால் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள இங்கிலாந்து அதிகாரிகள் ரஷ்ய கடல் எல்லைக்குள் இங்கிலாந்து கப்பல்கள் நுழையவில்லை என்றும் அவ்வாறு நுழைந்தால் வானொலி சமிஞ்சை எச்சரிக்கையோ அல்லது புகைக்குண்டு எச்சரிக்கையோ விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்புகளால் கருங்கடல் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். யூரோ கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் நாக் அவுட் சுற்றுக்கு தெரிவான அணிகளின் விவரம். 4 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் 24 அணிகள் பங்கு பெறும் போட்டிகள் 11 நாடுகளில் முதல் சுற்று நடைபெற்று முடிவுக்கு வந்துள்ளது. அதன்பின் நாக் அவுட் சுற்றுக்கு தெரிவான அணிகளின் விவரங்கள் வெளியானது. அணிகள் குழு அடிப்படையில் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் 2ஆம் சுற்றுக்கு தெரிவாகின. இதன்படி இத்தாலி, வேல்ஸ், ஆஸ்திரியா, டென்மார்க், நெதர்லாந்து, செக் ரிபப்ளிக், பெல்ஜியம், போர்த்துகல், குரோஷியா, ஸ்பெயின், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்வீடன், உக்ரைன் ஆகிய 16 நாடுகள் தெரிவாகியுள்ளன. இந்த 2வது சுற்றில் நடைபெறும் போட்டியில் தோல்வியுறும் அணி போட்டித் தொடரிலிருந்து வெளியேறும் என்ற அடிப்படையில் போட்டிகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போட்டிகள் நடைபெறும் அட்டவணை: வேல்ஸ் எதிர் டென்மார்க், இத்தாலி எதிர் ஆஸ்திரியா, நெதர்லாந்து எதிர் செக் ரிபப்ளிக், பெல்ஜியம் எதிர் போர்த்துகல், குரோஷியா எதிர் ஸ்பெயின், பிரான்ஸ் எதிர் சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து எதிர் ஜெர்மனி, ஸ்வீடன் எதிர் உக்ரைன் என்ற வகையில் போட்டிகள் நடைபெறவுள்ளது. இப்போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெறும். இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.